நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் மூலம் மதுபானங்களை விற்கிறது. இந்நிறுவனம் 11 மதுபான தயாரிப்பு ஆலைகளில் இருந்து மது வகைகளையும் 7 நிறுவனங்களிடமிருந்து பீர் வகைகளையும் கொள்முதல் செய்கிறது. மாதம் சராசரியாக 59 லட்சம் பெட்டி மது வகைகளும் 35 லட்சம் பெட்டி பீர் வகைகளும் கொள்முதல் செய்யப்படுகின்றன. மதுக்கடைகளில் எந்த நிறுவன தயாரிப்பு மதுபானம் அதிகம் விற்பனையாகிறதோ அதற்கேற்ப அந்த நிறுவனத்திடமிருந்து மது வகைகளை அதிகம் வாங்கி விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் நடத்தும் முக்கியமான 3 மதுபான ஆலைகளில் இருந்துதான் மது வகைகளும் பீர் வகைகளும் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டன. ஒரு மாதத்திற்கு மொத்தமாக கொள்முதல் செய்யப்படும் மது வகைகளில் சராசரியாக 36 லட்சம் பெட்டிகளும் பீர் வகைகளில் 20 லட்சம் பெட்டிகளும் திமுக ஆதரவு ஆலைகளில் தான் வாங்கப்பட்டன. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு பொறுப்பேற்றுள்ளது. தற்போது திமுக ஆதரவு நிறுவனங்களிடமிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்வது குறைக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிறுவனங்களிடமிருந்தும் ஒரு பெட்டிக்கு 60 ரூபாய் வீதம் கமிஷன் வாங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து டாஸ்மாக் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ஜெயலலிதா முதல்வராக இருந்தவரை அவரது தோழி சசிகலாவின் உறவினர்களுக்கு சொந்தமான மெடாஸ் நிறுவனத்தின் மதுபான ஆலைகளில் இருந்துதான் மது வகைகள் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டன. ஜெயலலிதா மறைவை அடுத்து அதிமுக ஆட்சி தொடர்ந்த நிலையில் அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்குவது குறைக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டுக்கு பின், அதாவது அதிமுக ஆட்சியிலும் கடந்த திமுக ஆட்சியிலும் திமுக ஆதரவு நிறுவனங்களில் இருந்துதான் 60 முதல் 70% மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. தற்போது பாரபட்சமின்றி எந்த நிறுவனத்தின் மது வகைகளுக்கு தேவை அதிகம் இருக்கிறது என்பதை கணக்கெடுத்து அதற்கேற்ப கொள்முதல் செய்யும் பணியில் டாஸ்மாக் ஈடுபட்டுள்ளது. மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் ஒரு பெட்டிக்கு ஆட்சியின் உயர்மட்டத்துக்கு 50 ரூபாய், துறையின் உயர்மட்டத்திற்கு 10 ரூபாய் என மொத்தம் 60 ரூபாயை கமிஷனாக வழங்கி வருகின்றன. இதன் மூலம் ஒரு மாதம் 51 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்கும். இந்த நடைமுறை கடந்த பல ஆண்டுகளாக உள்ளது. தற்போது பெட்டிக்கு ஆலைகள் தரப்பினரிடமிருந்து கமிஷன் வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது என்று டாஸ்மாக் அதிகாரி கூறினார்.